सर्वलोकाधिपा नमस्कारम् सर्वसृष्टिगणे नमस्कारम् सर्वलोकाधिपा नमस्कारम् எல்லாம் சேர்ந்து सर्वसृष्टिगणे नमस्कारम् தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் தயபர பிதாவே நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம் இன்னொரு விஷயம் सर्वलोकाधिपा नमस्कारम् सर्वसृष्टिगणे सतमा सतमा सर्वलोकाधिपा नमस्कारम् सर्वसृष्टिगणे नमस्कारम् தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் தயபர பிதாவே நமஸ்கார் பாடல் தெரிஞ்சவங்க எல்லாம் முத்தொழிலோரே நமஸ்காரம் மூன்றிலொன்றோரே நமஸ்கார சத்தமா குரல்களை உயர்த்தி முத்தொழிலோரே நமஸ்காரம் மூன்றிலொன்றோரே நமஸ்காரம் கர்த்தரே கர்த்தா கருண சமுத்ரா கர்த்தரே கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேக நமஸ்காரம் நித்ய த்ரியேக நமஸ்காரம் सर्वलोकाधिपा नमस्कारम् सर्वसृष्टिगणे नमस्कारम् Angels we have heard on high sweetly singing all the things and the mountains sing the cloud echoing their joyous strains to Luke chapter 2 verse 8 onwards. லூக்கான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். But I want to talk to you about what happened. எனக்கு எங்க பிரதர் ஆசீர்வாதம் வரப்போகுது. I think I've crossed over all those prime days. நான் அந்த நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டேன். இப்போ நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெஸ்ட் டேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. I don't think I'm somebody who's really okay for God's blessing அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் ஒரு பெரிய மரண வேதனைக்குள்ளாய் ஒரு மோசமான நிலைமை. காரணம் என்னன்னு சொன்னால் சொந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த சொந்த ஊரில் ஒரு வீடு ஒரு வாசல் அவர்களுக்கு திறந்து கொடுக்கல. நாட்
one good heart that opened it up for Mary or Joseph. வேதம் சொல்லுது அந்த அந்த லாட்ஜில் கூட that man could have been a little kind hearted. ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், சரிங்க, there are bachelor boys over there, there is a family which is very accommodative, I think I can request them, I think I can tell them that this is really needy அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு நிச்சயமாய் அந்த இன்கீப்பர் யோசித்து பார்த்துருக்கக்கூடும். அந்த இன்கீப்பர் நிச்சயமாக யோசித்திருக்கக்கூடும், இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்களே, ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் டேர்ம், ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் about to deliver a baby, how can I push her to the manger side, how can I push her to the side where the cattle is going to be. அந்த நாட்களில் ஒரு மேஞ்சர் சீனில் வேதம் சொல்லுது, அந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை மரியாள் மேலே இருந்தாலும் யோசேப் மேலே இருந்தாலும் அவளை ஓரமாய் தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க பிள்ளை பெற்று எடுத்த பிறகு the Bible says the moment Jesus was born something else happened. இந்த சீனில் லைட் டிம் ஆகுது, வேற தூரத்தில் ஒரு லைட் எரிவதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. யாருக்கு இது நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி என் வேதம் சொல்லி கொடுக்குது. பிரியமானவர்களே, they were very busy, they were at vigil, they were very careful, they were looking at their cattle. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை பத்திரமாய் பார்த்து கொண்டு அவர்கள் வயல்வெளியில் எங்கேயோ மூளையில் கடந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. God could have spoken to the powerful man, the most powerful man. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய பிறப்பு முதலாவது சொல்லப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. You know why? I will tell you the reason. those days ஷெப்பர்ட்னுடைய தொழில் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்பி பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு கண்டேஜியஸ் டிசீசஸ், அவங்க எப்போ பார்த்தாலும் கேட்டலோடையே இருப்பாங்க. ஆகையால் their லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி வெரி குவெஸ்டனபிள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் யூஸ்வலாக ஒரு ஆடு மேய்க்கிறவர்களுக்கு பொண்ணு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். ரெண்டாவது, ஆடு மேய்க்கிறவன் தீட்டுப்பட்டவன் சொல்லி அந்த நாட்களில் அவர்களை எழுதி தள்ளிட்டாங்க. அந்த நாட்களில் when shepherds come into the church, it was an absolute no. இவர்களை சர்ச்சுக்குள்ள விடவே மாட்டாங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு நாளும் அருகதை இல்லாதவர்கள் என்று சொல்லி எழுதி அவர்களை தூக்கி போட்டுட்டாங்க. They could not even stand afar. They could not even stand anywhere close to a perimeter of a church and listen to God's voice. இன்றைக்கு நமக்கு amplified speaker இருக்கு, ஆனால் அந்த நாட்களில் எந்த எபிலிட்டியும் கிடையாது. ஆகையால God's word was deprived for these people. இவர்கள் கடவுளை குறித்த ஒரு நற்செய்தி இன்னைக்கு நம்ம சோர்ந்து போய் வரும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒன்றை பேசுகின்றார். நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசலாம், நம்முடைய சொந்த வாழ்க்கை குறித்து பேசலாம், அல்லது நம்ம பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசலாம், நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நடத்துவார் என்று பேசலாம், அல்லது don't worry, don't be feeling guilty again about it. எந்த காரியத்தை நீ பயந்து ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தியோ கர்த்தர் அதை மன்னிச்சிட்டார், திருப்பி அந்த காரியங்களை யோசிக்காதுன்னு சொல்லி ஒருவேளை God could speak to you. நிறைய நேரங்களில் God speaks, God chooses to speak to us through a church, through a word. ஆனால் these people were never allowed inside the church. அதை தாண்டி வேதம் சொல்கிறது, the third and biggest problem was these people were labor oriented people. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற காலங்கள் ரொம்ப குறைவு. எப்படி ஒரு லாரி டிரைவர், ஒரு கண்டெய்னர் டிரைவர், அவங்க மேக்ஸிமம் அவங்க வெளியில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வர்றது 3 days அல்லது 5 days. அதே போல் இந்த மனுஷர்கள் அவர்கள் பொதுவாக ஊருக்குள்ளே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் just 3 days, 4 days, 5 days. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு போனோன்னு அந்த பாஸ்டர்ஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்து விடணும். they have to keep constantly looking for greener pastures-ன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லலைனாலும் நமக்கு we know this is going to be the rule of the day during those days. பிரியமான ஐயா அம்மா, இன்றைக்கி பைபிள் says those were the people who were chosen first. they were like நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருட்டாக இருக்குது, இப்படிப்பட்ட பிரைட் லைட்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருட்டில் அவங்க ஒரு காசி என்வாயர்மெண்ட்டில் படுத்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்க தற்செயலாய் கொஞ்சம் கூட யோசிக்கல, இப்போ நம்ம பார்க்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரப்போகிறாங்க, ஒரு விசிட்டர் வரப்போகிறாங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போது, நம்ம பேரை பைபிளில் எழுத போகிறாங்கப்பா, கொஞ்ச நேரத்தில் நமக்கு நடந்த அற்புதத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி nobody knew. But the Bible says there was something that really happened to them. The Bible says those were the people who were chosen to come and deliver God's word. My dear brother, my dear sister, the first thing I want to remind you this Christmas is, maybe you are telling you've lost all opportunities. நிறைய தப்பு செஞ்சுட்டேன், நிறைய காரியங்களை நான் விட்டுட்டேன், ஒருவேளை இன்றைக்கி ஐ எம் நாட் ரியலி எக்யூப்டு. உலகம் பார்க்கும் பொழுது அல்லது when I see people around me, they're much capable, they're much equipped, they're qualified, they have all the connections, they have the age, எல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கி எனக்கு எதுவுமே கைகூடி வரல. I'm not really equipped, I'm not really somebody who's really okay, I'm not somebody who's really ready to do anything ன்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம்.
மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் நான் தொலைச்சிட்டேன், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபேர் அகேன், ஐ திங்க் ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ திங்க் ஐ எம் கோயிங் டவுன் த ட்ரெயின் அப்படின்னு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, there is a God who loves you. There is a God who's chosen you. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. Everybody said, this is not going to happen. This is not really in tune. This is not okay. These are the people who have to be cast out. இவங்களெல்லாம் கோயிலு கூட விடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, these are the people who were really chosen to receive God's word. So today remember, இன்னைக்கு எவ்வளோ சோர்ந்து போய் வந்தாலும், உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையோடு வந்திருந்தாலும், உங்கள் வீட்டில் எத்தனை கேள்விகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், remember, when you go back today, connect yourself with God. This God who came into this world, He's looking for people who are downcasted. இன்னைக்கு யாரையாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏமாந்து வந்திருக்கலாம், அல்லது somebody could have hurt you brutally, அல்லது somebody could have used you, misused you, abused you, and now rejected you, now totally forgotten about you. Maybe somebody had always been saying that, don't worry, I will help you, I will really remember you. இன்னைக்கு அவங்க எல்லாம் மறந்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஏதோ மூலையில் கிடந்தாங்க, அவங்களுக்கும் கர்த்தருடைய நற்செய்திக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கும் எந்த விதத்தில் ஹைஜீனுக்கு கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, God chose them. The second thing I want to remind and then close with you is the Bible says these people were given a commission. These people were said, now get up, go and witness Jesus. நீ போய் இயேசு சுவாமியை பாருப்பா. Go and look into Jesus' face. Now get up and move from this place. The three kings that you and I see, it didn't happen on Jesus' birthday. அதெல்லாம் கொஞ்சம் மாதங்கள் பொறுத்து தான் நடந்தது. சிலர் சொன்னாங்க 6 மாதம், சிலர் சொன்னாங்க 9 மாதம் பொறுத்து நடந்ததுன்னு. ஆனால் இவர்களோ உடனடியாய் போய் இயேசுவை சந்தித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஐயா அம்மா, we are getting into tougher days. We're getting into almost real tough days. We always want to have the piece of cake without any real strain. நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும், என் மகனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எங்கள் வீட்டில் சண்டை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எங்கள் காசு அநியாயமாக ஒரு இடம் போகக்கூடாது, எங்கள் வீட்டை கர்த்தர் எப்போவுமே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி we always have great and high demands from God. I mean for God. Now, do you have anything that you can offer to God? இன்னைக்கு கேளுங்க, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் முடிய போது 2015 கால் எடுத்து வைக்க போகிறீங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களுடைய சர்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஒரு சர்ச் இருக்குங்க, அந்த சர்ச்சில் தான் என் வாழ்க்கையை கர்த்தர் தொட்டார், அந்த சர்ச்சுக்கு போகும்பொழுது துன்பத்தோடு போனேன், துயரத்தோடு போனேன், somewhere I was not accepted, I was rejected, somewhere people were watching down on me, people were looking down on me, I was somebody who was caught, I was somebody who was not in the real good walk with Christ, but yet there was a church that accepted me, there were people who received me, there's a God who loves me, there is a God who cares about me, there is a God who still blesses me. எத்தனை பேர் இன்றைக்கி அநேகருக்கு சொல்லியிருக்கிறோம் தெரியாது. The Bible says, இந்த ஜனங்களும் எழும்பினார்கள், எழும்பி தேசத்துக்குள்ளே போனாங்க, கர்த்தரை தரிசிக்க, அதன் பின்பு சாட்சியை வாழும்படி ஓடினார்கள். பிரியமான ஐயா அம்மா, first thing I want to remind you, these people were uncared, these people are desolate, these people were absolutely rejected, they were neglected by the church, they were not wanted by the church anymore. அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி ஆண்டவருடைய தேவ தூதலை அனுப்புகிறார். இன்னைக்கு யோசிப்பார், நானும் நீங்களாக இருந்தால் we will not send our best to an ordinary person. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கட்டாயம் அனுப்ப மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, the angelic host, அத்தனை multitude of heavenly hosts came down. To whom? To an ordinary group of shepherds. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லைங்க, I think I don't have nobody, I think I'm a loner, I think I'm absolutely having nil connections. எனக்குன்னு சொல்லி ஆசை, I know where I want to be, but I don't know the pathway. எனக்கு அந்த ரூட் தெரியல, I don't know how to map it. I know where I have to be. In 2015, 2016 என் வீட்டில் இது நடக்கணும், என் வாழ்க்கையில் இது நடக்கணும், என் குடும்பத்தில் இது நடக்கணும், பர்சனலாக எனக்கு இது நடக்கணும், 1000 காரியங்களை சொல்லலாம். But you may not really have the resources or the people in your life, but relax, rejoice. The Bible says God sent his angel to a person or to a group of people who were cast away. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். Provided you're ready to get up, you're ready to move from your places, walk towards God and be a blessing to God's people. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கடவுள் மட்டும் என் குடும்பத்தை மாதம் மாதம் ஆசீர்வச்சிடணும், நான் எதுவுமே கடவுளுக்குன்னு பெருசாக ஸ்ட்ரெயின் எடுக்க மாட்டேன். பட் God is bound to bless me, sir, because I sow my tithe, because I throw my money to poor people, because I feed somebody, because I educate somebody. What are we thinking? எத்தனை தூங்க வேண்டாம், நீ நம்ம ஆண்டவருக்குன்னு சொல்லி எழும்புவோம். லெட்ஸ் டெல் காட், ஐ வாண்ட் டு பி தட் விட்னஸிங் க்ரௌட் லார்ட். ஆகையால தான் ஷெப்பர்ட்ஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அது வரைக்கும் அவங்க ஒரு சின்ன குழந்தை பிறக்கும் பொழுது யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. காரணம், நீ ஆடுகளோடு இருக்கிற, நீ தொட்டா தீட்டு பட்டுரும்,
நீ கோயிலுக்குள்ளேயே உன்னை சேர்க்கறது இல்லையே. உன் ப்ரொஃபஷன் கேவலமான ப்ரொஃபஷன். ஒரு தேசத்தினுடைய அடிமட்ட ப்ரொஃபஷன் எதுன்னு சொன்னால் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறது தான் ஒரு அடிமட்ட ப்ரொஃபஷன். நீ இவ்வளோ கேவலமான ப்ரொஃபஷனில் இருக்கிற, நீ எங்கப்பா ஒரு குழந்தைய தூக்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உலகத்தை மீட்க வந்த ரட்சகரை பார்க்க அப்பேற்பட்ட மனுஷர்களை கர்த்தர் கூப்பிட்டார். இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? ஒரு நாளும் விட மாட்டார். Let's tell God, I will be a witnessing crowd, Lord. Rather than just being greedy and asking you for money, wealth, fame, position, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்குன்னு ஓடுறேன், ஆண்டவர் என்னை நடத்தட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு you could have come here to listen about God and God's birth and childbirth and virgin birth and so many things. We are happy about those. But beyond those, today God wants me to remind you, days are coming when you have to stand up for Christ. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் இருக்கிற காலங்கள் போதும். அன்றைக்கு எலியா கேட்டார், பாகால் தெய்வம் என்றால் அந்த பாகாலை பிடிச்சிக்கோ, இந்த யெகோவா தெய்வம் என்றால் அந்த யெகோவா பிடித்துக்கொள். எத்தனை நாட்கள் குன்றி குன்றி நடப்ப, எத்தனை நாட்கள் மனுஷர்களை ஏமாற்றி நடப்ப, எத்தனை நாட்கள் நாடகக்காரனை போல நடிப்ப, எத்தனை நாட்கள். அருமையான ஐயா அம்மா, இன்னும் எத்தனை நாட்கள் மௌனமாக இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவருக்குன்னு எதுவுமே செய்யாமல் இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாட்கள் ஒரு பக்கம் ஒன் வே டிராஃபிக்கை போல் எனக்கு கடவுள் கொடுக்கணும், கடவுள் செய்யணும், கடவுள் மாற்றணும், கடவுள் அதிகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும், கடவுள் என்னை மீட்டெடுக்கணும், ஒன் வே டிராஃபிக்கை போல் இருந்திருப்போம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மை தேவனுடைய கரங்கள் நம்மை நடத்தும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் God gave you a gift. And when you give a gift to somebody, you expect that person to appreciate it. You expect that person to tell something nice about it. You expect that person to really tell you a big thank you. You expect that person to tell you, you are very mindful, this is what I wanted. இதுதாங்க நான் தேடிட்டு இருந்தேன், இதுதான் நான் வாங்கணும்னு இருந்தேன், இதுதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு எங்கே கிடைக்கும்னு யோசித்தேன், சரியாக அதே கலரில் அதே கிஃப்ட்டை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி எத்தனையோ முறை சந்தோஷப்படுறீங்களே. இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி அளவுக்கு அதிகமான ஒரு பெரிய மேன்மையான கிஃப்ட்டை இந்த இயேசு சுவாமியாய் நமக்கு கொடுத்துருக்கின்றார். இந்த காலங்களுக்குள்ளாய் நீங்கள் what are you going to do for God? Today tell God, God, I thank you for giving yourself to me. Like a shepherd boy, I'm an ordinary person, yet you thought it was good to reveal yourself to me. ஆண்டவர் உங்களை கூப்பிடும் பொழுது, உங்களை தொடும் பொழுது, அந்த ஷெப்பர்ட்ஸை போலத்தான் ஒரு மோசமான நிலைமையில் இருந்தீங்க. அந்த மோசமான நிலைமையில தான் கர்த்தர் உங்களுக்கு தன்னை யாருன்னு காண்பித்து கொடுத்தார். இன்றைக்கு அப்பேற்பட்ட தெய்வத்திற்காக நீங்கள் ஏதாவது செய்யணும். பகிரங்கமாய் தேவனுக்கு நில்லுங்க. அவருடைய ஒரே மகனை உங்களுக்காக, எனக்காக எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி கொடுத்தாரு. அப்பொழுது இன்றைக்கு நீங்கள் யாருக்காக, எந்த சூழ்நிலைக்காக பயந்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த நிலைமை மாறுமோ மாறாதோ, will I be able to come out of it? Will I be able to grab the opportunity? Will I be able to be a successful person? Will I be able to really be a winner? ஒருவேளை நிறைய கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரே கேள்வி கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கின்றார். If God could give His own son, won't He give you all these things? அவரை காட்டில் இவைகள் ஒன்றும் பெருசல்ல, அவைகளே உங்களுக்கு கொடுத்தாயிற்று. அப்பொழுது நீங்க தேடிட்டு இருக்க, பயந்துட்டு இருக்கிற, இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆசையோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நிச்சயமாய் 100% கர்த்தர் உங்களுக்கு செய்து கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப் போகின்றதுக்கு ஆயத்தமா இருக்கின்றார். Let's tell God. அந்த மேய்ப்பர்கள் கேட்ட பிறகு எழும்பி போய் கர்த்தருக்காய் நின்றார்கள், ஆண்டவருக்காய் ஓடினார்கள், ஆண்டவருக்காய் ஒரு நொடி யோசிக்கல. To the little way that I can do, Lord. I may not be an evangelist, I may not have read the Bible from cover to cover, but let me be a witness, let me be somewhere a solace to somebody. யாருக்காவது ஏதோ ஒரு மூலையில நான் ஆறுதலா இருக்க, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வேலையால் கூலிக்கு பாத்திர. You learn your blessings, you learn the grace of God, you learn the favors of God. அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம். அநேக ஆண்டுகள் முன்பு நாங்கள் எந்த விதத்திலும் யோசிக்கல, ஜெபிக்கல, ஆனாலும் உங்களுடைய மகனை எங்களுக்கு என்று சொல்லி கொடுத்தீரு. அப்பொழுது இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் எவ்வளவோ எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை செய்துட்டு இருக்கிறோம். There are so many lifestyle changes, alterations. அவைகளுக்கு நன்றி. கர்த்தர் தாமே இவைகளெல்லாம் நினைத்து எங்கள் மேல் உம்முடைய கரம் இருப்பதற்கு அடையாளமாய் எங்களை கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். யாராவது தோல்வியோடு கூட துக்கத்தோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை I'm really not being able to be happy என்று சொல்லி ஏதோ ஒரு பழைய அனுபவம் அல்லது ஏதோ ஒரு ஃபெயிலியர் அல்லது ஏதோ ஒரு பாஸ்ட் குறித்து நினைச்சு வருத்தத்தோடு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, let them know there is a great future for them, Lord. You are a God who's watching over them. மனுஷர்களால் கைவிடப்பட்ட இவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர். கனம் பெற்றவர்களாய் மாற்றுவீர், கிருபை பெற்றவர்களாய் மாற்றுவீர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவீர். அவளுக்கு நன்றி. நம்முடைய கரம் கூட இருப்ப நாங்கள் பார்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.